காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு மீட்பு பணியில் பெண்கள். பரிசுத்த திருமறையின் ஆதார வார்த்தை ரோமர் 16:2. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். இந்த தியான பகுதியாக ரோமர் 16 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 வரையிலும் படிக்க கேளுங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். மீட்பு பணியில் பெண்கள். மீட்பு பணி என்பதை விடுவிக்கும் பணி, தப்புவிக்கும் பணி, காப்பாற்றும் பணி என கூறலாம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வைக்கு பொல்லாப்பானவர்களை செய்தபடியால் கானானிய அரசன் யாபின் மற்றும் அவன் சேனாதிபதி சிசரா என்பவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு 20 வருடங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். பின் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் தெபோரா, பாராக், யாவேல் என்பவர்களின் மூலம் இஸ்ரேலர் கானானியரை போரில் வெற்றி பெற செய்ததை நினைத்து பாடிய துதிப்பாடலாகும். இந்த நிகழ்வு வேதத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. தெபோரா, யாவேல் என்ற 2 பெண்களால் நிறைவேற்றப்பட்ட மீட்பு பணி இன்றைய பெண்களுக்கு எவ்விதம் மாதிரியாய் விளங்குகிறது என்பதை இன்று சற்று ஆராய்வோம். முதலாவதாக தாயாக எழும்பிய தெபோரா. இலப்பதோத்தின் மனைவி என்று அறிமுகப்படுத்தும் இவர் தான் வாழ்ந்த காலத்தில் நீதி தலைவராகவும் தீர்க்கதரிசியாகவும் செல்வாக்கு நிறைந்த பெண்ணாகவும் விளங்கினார். தன்னிடம் நியாயம் கேட்க வந்தவர்களுக்கு தாயை போன்று போதனை செய்து ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்ப செய்தபடியால் மக்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கவும் கொடுமையான ஒடுக்குதல் நிமித்தம் ஆண்டவரிடத்தில் முறையிடவும் செய்தார்கள். தெபோரா என்ற பெயரின் பொருள் தேனீ என்பதாகும். பெயருக்கு ஏற்றவாறு தன் மக்களுக்கு இனிமையாகவும் பகைவர்களுக்கு கொட்டி விரட்டும் தேனீயாகவும் விளங்கினார். இவருடைய நாட்களில் இஸ்ரேல் மக்களிடம் காணப்பட்ட 3 முக்கியமான நடைமுறைகள் இன்றும் புதிய இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுகின்றன. அன்று தெபோரா செயல்பட்டதால் கானானியரின் அடிமைத்தனம் நீங்கி இஸ்ரேலர் மீட்படைந்தது போல உலகம் மாமிசம், பிசாசு இவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் இன்றைய கிறிஸ்தவம் மீட்பு பெறும் என்பதில் சந்தேகமில்லை. முதலாவதாக தெபோரா தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன என்பதை வேதத்திலே படிக்க முடிகிறது. ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவரின் பார்வைக்கு பொல்லாங்கானவைகளை ரட்சிப்பு அடைந்த பிறகும் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்வில், வாயின் வார்த்தையில், வர்த்தகத்தில், உழைப்பில், உயர்வுகளில் உண்மை இல்லை. போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், வழக்குகள், பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை. காரணம் பொறுமை இல்லை. பரிகாசம், மனமேட்டிமை, வாக்குவாதம், வஞ்சகம், வதந்திகள். காரணம் தாழ்மை இல்லை. நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 16 அந்த இறை வார்த்தையை நினைவில் கொள்ளாது அசுத்தத்திற்கும் தீய பாவ பழக்க வழக்கங்களுக்கும் தம்மை அடிமையாக்கியுள்ளனர். அதே போல அவர்கள் வேற்று தெய்வங்களை தெரிந்து கொண்டனர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்கிற முதலாம் கட்டளையை இஸ்ரேல் மக்கள் மறந்து மனம் போன போக்கில் பிற இனத்தவர்களின் தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் வணங்கியும் பணிந்து கொண்டும் ஆராதனை செய்தும் சடங்காச்சாரங்களை பின்பற்றி வந்தனர். மூன்றாவதாக வாயில்களில் போர் வந்துற்று.
இஸ்ரவேலின் 40,000 பேர்களுடன் எவரிடம் கேடயமோ ஈட்டியோ இருந்தது என்று சொல்லி யாரிடம் இல்லை என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். கிறிஸ்தவர்களின் வீடுகளிலும் குழப்பங்கள், சண்டைகள், கீழ்ப்படிய மறுக்கின்ற பிடிவாத குணமுடைய பிள்ளைகள், முறையற்ற திருமணங்கள், மனமுறிவுகள், சோம்பல், சுத்தம், சுகாதாரம், மற்ற வாழ்க்கை முறைகள், வியாதிகள், விரோதங்கள், வீண் பிரயாசங்கள், காவல் நிலையம், நீதிமன்றம் என அலைச்சல்கள், அதிக செலவு, ஆடம்பரம், அலங்கரிப்பு, அதனால் கடன் பிரச்சனை, ஆக மொத்தம் அமைதியின்மை ஏற்படுகிறது. போர் புரிய கேடகமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது போல பிரச்சனைகளுக்கு காரணமான பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனின் சர்வாயுத வர்க்கங்களாகிய உண்மை, நீதி, சமாதானம், கேடயமாகிய நம்பிக்கை, போர்வாளாகிய ஆண்டவரின் வார்த்தை அநேக குடும்பங்களில் இன்று இல்லாமல் இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். பெண்களுக்குள் பேறு பெற்ற யாவேல். யாவேல் என்ற பெண்மணி தன் கூடார வாசலில் நின்று கொண்டிருந்தார். 900 இரும்பு ரதங்களோடு போருக்கு சென்ற சிசரா என்னும் சேனாதிபதியும் அவன் படைகளும் ஆண்டவரால் கலங்கடிக்கப்பட்டதால் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் யாவேலின் கூடாரத்தில் பதுங்க வந்தடைந்தனர். வந்தவரை உள்ளே வாரும் என்று வரவேற்று அழைத்து சென்று தண்ணீர் கேட்டவருக்கு துருத்திருந்து பால் ஊற்றி கொடுத்து நித்திரை செய்ய நினைத்தவரை போர்வையால் மூடினார். அவர் மெய்மறந்து நித்திரை செய்தார். சற்றும் தாமதியாமல் யாருடைய உதவியை நாடாமல் தன் கைகளில் கூடார ஆணையையும் சுத்தியலையும் எடுத்து வந்து அவருடைய நற்றியில் ஓங்கி அறைந்தார். ஆணை உருவி போய் தரையில் புதைந்தது. அவர் மரித்து போனார். சிசராவை துரத்தி வந்த பாராக் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு யாவேல் மூலம் மீட்பை கட்டளையிட்டார் என்பதை கண்டார். வீரர்கள் போரில் தோல்வியடைந்தாலும் வீர மரணம் அடைவதையே விரும்புவர். படைத்தலைவரான சிசரா ஒரு சாதாரண கூடாரவாசியான பெண்மணியால் சாதாரணமான ஆனால் பலமான வீட்டு உபயோகத்திற்கான கருவிகளால் வெற்றி கொள்ளப்பட்டவர். அருமையானவர்களே, இன்று நம் இல்லங்களுக்கு சிசரா போன்ற தொலைக்காட்சிகள், தொலைநுட்ப சாதனங்கள் பதுங்க இடம் தேடியும் பகட்டான ஆரவார தோற்றங்களுடன் தவிர்க்க இயலாததாய் வந்து விடுகின்றன. அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, துரித உணவுகள், கணினி, இணைய பயன்பாடு, இணையதள விளையாட்டுகள், நவ நாகரிக மோகம் ஆகியவற்றுக்கு அடிமைகளாடு ஆகிவிடும் குடும்ப அங்கத்தினர்கள், குறிப்பாக இளைஞர்கள். காரணம் ஏதெனில் வரவேற்பறையில் கற்கும் அறையில் பணியாற்றும் அறையில் நிற்க வேண்டிய இந்த சாதனங்கள் நம் படுக்கை அறைக்கே வந்து நிரந்தரமாக இடம் பிடித்துக் கொண்டன. பொழுதுபோக்கு முழு நேரத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டது. இதன் விளைவுகள் விளையாட்டு 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 என பல விபரீதங்கள். கல்வியில், பணியில் கவனக்குறைவு, விபச்சாரம், கள்ளக்காதல், மனமுறிவுகள், ஏமாற்றுவதும் ஏமாற்றப்படுவதுமான செயல்கள், ஊழியத்தில், ஆலய தொழுகையில், ஜெபத்தில் பங்கேற்கும் வாஞ்சை குன்றி போய் மாதிரியாய் வாழ வேண்டியவர்கள் மாயைகளுக்கு அடிமையாகிவிட்ட அவலம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, யாவேல் என்ற பெயருக்கு காட்டாடு என்று பொருள். காட்டாடுகளில் ஒரு வகை ஆடுகள் மலைப்பாங்கான பகுதியில் வாழும் வரையாடுகள். இவை சிங்கம், புலி, ஓநாய் போன்ற விலங்குகளின் பிடியில் சிக்காமல் செங்குத்தான பாறைகளிலும் கால் தடுமாறாமல் வேகமாக ஓடக்கூடியவை. இத்தகைய வரையாடுகள் போன்று கிறிஸ்தவ பெண்கள் கிறிஸ்துவாகிய கண்மலையில் விசுவாச வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது சோதனையான வேளையிலும் தடுமாறாமல் வெற்றி நடை போடலாம். கூடாரம் காற்றில் அசையாமல் நிற்க கூடார ஆணிகளால் கட்டப்படுகிறது. அதுபோல நம் குடும்பங்கள் பிரச்சனைகளால் அல்லலுற்று ஆடி அசைந்து விடாமல் இருக்க பெண்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சுத்தியல் அல்லது சம்மட்டி ஆண்டவருடைய வார்த்தையாகிய திருமறையை குறிப்பிடுகிறது. எரேமியா 23:29 நாம் இதை படிக்க முடிகிறது. நம் குடும்பங்கள் சத்தியத்தில் நிலைத்து வாழ திருமறை வசனங்கள் வாழ்வின் வழியாய் ஆலோசனையாய் அமைய வேண்டும். வேத வாசிப்பு, ஜெபம் ஆகியன தவறாமல் காலையும் இரவும் குடும்பங்களில் இடம்பெற வேண்டும். பரிசுத்தமாய் வாழ யாவேல் கையில் எடுத்த ஆணியை போன்று உறுதியான தீர்மானங்கள் நாம் எடுக்க வேண்டும். தவறானவற்றை சிறிதளவும் நம்முடைய குடும்பங்களிலே அனுமதிக்க கூடாது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, விடுதலை என்ற பெயரில் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறையை இன்றைய இளைஞர்கள் நாடுகின்றனர். குறிப்பாக பெண்கள் வாலிப பெண்கள் நாடுகின்றனர். குடும்ப தலைவியராக, தாய்மாராக பெண்கள் உண்பதில், உடுத்துவதில், உறவுகளை தெரிந்தெடுப்பதில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். இயேசுநாதர் மீட்பின் சின்னமாம் சிலுவையை சுமந்த வண்ணம் கொல்குதாவுக்கு நேராய் செல்லுகின்ற வழியில் அவருக்கு பின் சென்ற பெண்களை நோக்கி, எருசலேம் பெண்களே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்றும் நம்
காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடம் வருகிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய பெண்களுடைய பங்கு என்ன என்பதை ஆழமாக கற்றுத் தந்தீர். தெபோரா என்ற பெண்மணி மூலமாகவும் யாவேல் என்கிற அந்த பெண்மணி மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வதாக. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அநேகமான ஆண்டவரே இந்த விபச்சாரம், காதல் காரியங்கள் மற்றும் ஆண்டவரே திருமண முறிவுகள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவரே ஜெபம் இல்லாமை, திருமறையின் வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எங்களை மன்னித்தள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே இல்லங்களுடைய இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே உறுதுணையாக இருக்கவும், உம்முடைய சத்தியத்தில் அவர்கள் வளர்ந்து எங்களை வழிநடத்தவும் கர்த்தர் அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களாக குடும்பங்களிலே சபைகளே உமக்கு இலங்கி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.